பட் ஆனால் 2-3 பேர் உட்காந்து பேசினா என்ன தப்பு இதில்? அவங்க மட்டும்தான் இந்த வெளி உலகத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரே தொடர்பாக இருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, அப்படி யாராவது வராங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு டிப்ரெஷன் ஆகிடும். நம்ம எதிர்பார்க்குற ஆள் தான் வராங்கன்னு பார்த்தா வில்லங்கமான ஒரு ஆள் வந்திருப்பாங்க நம்மளை பார்க்குறதுக்கு. மிரட்டுறது, திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? அடிச்சிருக்காங்க. புக்ஸுன்ற ஒரு விஷயம் உள்ள இல்லைன்னா என்ன எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் உங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும்ல? பாதிக்கப்பட்டிருக்கின்றோட குற்றம் செய்து விட்டு அல்லது குற்றம் சாட்டப்பட்டு நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க. அவங்க அது எதுவுமே செய்யாமல் அவங்க ஆனால் டெய்லி சிலையில் தான் இருக்கு. அவன் வாங்கக்கூடியதே ஒரு பிஸ்கெட் பேக்கெட் தான் வாங்க முடியுமா இருக்கும். 100% அவன் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவான். வீடி வச்சு ஒரு பார்கெயின் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதில் ஒன்றும் தப்பு. 3 பேருடைய ஸ்டோரியை என்னால் சொல்ல முடியும். போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ என்னை கூப்பிட்டுட்டு போனாங்க. 2 குழந்தைங்க இறந்து கிடந்தது. இல்லை அந்த பொண்ணு வந்து இங்கேயோ போயிடுச்சு. அடின்னு அடித்தாங்க. அதனால் நடக்க கூட முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்படி பெண்கள் படுத்திருப்பாங்கல்ல, அந்த பெண்ணை வந்து இவன் உறவுக்கு கூப்பிட்றான். அது முடியாதுன்னு சொல்லும்பொழுது இவன்கிட்ட என்னென்னு நீங்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுவீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? இவன் இந்த கதையை சொன்னதுக்கு உள்ள எப்படிலாம் இருந்தது, என்னென்ன இருந்தது, யார் பேர் எல்லாமே மறந்துட்டேன். உங்களோட ஸ்டே இங்கே நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க, திரும்பி வராதிங்க.